ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பவர் பேங்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக வெயிட் அதிகமாக பெரும்பாலும் லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜ் சைஸில் நிறைய பிராண்டு பவர் பேங்க் லான்ச் பண்ணுறாங்க. ரீசெண்டாக அர்பன் பிராண்ட்லேருந்து நேனோ சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த பவர் பேங்க் வாங்கலாமா, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த பவர் பேங்க் பொறுத்த வரைக்கும் வெறும் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ப்ராடக்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பேங்க் ரொம்ப சின்ன பவர் பேங்க் போல் இருக்குது. பாக்ஸ் பேக்கேஜிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பாக்ஸுக்கு உள்ளாடி பவர் பேங்க், டைப் சி கேபிள், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. இந்த பவர் பேங்கோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப தரமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குவாலிட்டியில் பிராண்டு எந்த ஒரு காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ணலை. இந்த பவர் பேங்கோட பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 20000 mAh இருக்குது. பவர் பேங்க் வெயிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் பேங்க் பொறுத்த வரைக்கும் நேனோ சைஸ் பவர் பேங்க் அப்படின்னு பிராண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அவங்க சொன்னது போல தான் பவர் பேங்க் இருக்குது. ஆனால் பவர் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் பவர் பேங்க் கொஞ்சம் பல்காக இருக்குது. ஆனால் பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் பேங்கில் சைடில் ஒரு பட்டன் இருக்குது. பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பவர் பேங்க் ஆன் ஆகுது. எல்இடி இண்டிகேட்டர் இருக்கனால பவர் பேங்கில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அதை உங்களால் பார்க்க முடியும். அதே போல் இந்த பவர் பேங்கில் ஒரு USB-A போர்ட் மற்றும் 2 டைப் சி போர்ட் இருக்குது. இந்த 3 போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் இருக்குது. இந்த பவர் பேங்க் பொறுத்த வரைக்கும் 22.5 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கனால உங்களுடைய மொபைல் ஃபோனை ரொம்ப ஸ்பீடாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதாவது அரை மணிக்கூரில் பாதி அளவுக்கு சார்ஜ் உங்களால் பண்ணிக்க முடியும். இந்த பவர் பேங்கை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற மற்ற பிராண்ட் பவர் பேங்கை கம்பேர் பண்ணால் சார்ஜிங் ஸ்பீடு கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோனை 3 வாட்டி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பகுதி உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த பவர் பேங்க்கில் இருக்குது. இந்த பவர் பேங்கை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 5 மணிக்கூர் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல குவாலிட்டியான பேக்கேஜ் சைஸ் பவர் பேங்க் வாங்கணும் அப்படின்னா இந்த பவர் பேங்க் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.